வியாழனன்று நடந்த 6வது கட்ட தேர்தலில் பிரதமர் மன்மோகன் சிங் அசாமில் ஓட்டளித்தார். அதுபோல பல்வேறு தலைவர்களும் வெவ்வேறு பகுதிகளில் ஓட்டளித்தனர். 6ஆம் கட்ட லோக்சபா தேர்தல் 12 மாநிலங்களில் நடந்தது. அசாம் தலைநகர் கவுஹாத்தி ஓட்டுச்சாவடியில் பிரதமர் மன்மோகன் சிங், அவரது மனைவி குர்ஷரன் கவுர் ஓட்டளித்தனர். மகன் கார்த்தி போட்டியிடும் சிவகங்கை தொகுதியில் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தனது மனைவி நளினியுடன் ஓட்டு போட்டார். கார்த்தி, அவரது மனைவியும் ஓட்டளித்தனர். சிதம்பரம் கூறுகையில், வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த அதிமுகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றார். வெற்றி பெறுவோம் என்று நாங்களும் எங்கள் தோழர்களும் பூரணமாக நம்புகிறோம். எதிர்பாராத வகையில் தமிழ்நாடுடைய தேர்தல் முடிவுகள் அமையும். உங்கள் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை பாருங்கள். ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பணம் தந்திருக்கிறார். தமிழ்நாடு வாக்காளர்களை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். இந்த தேர்தலை திருடிவிட முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வாக்காளர்கள் அவர்களுக்கு தகுந்த பதிலை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் உத்தரப்பிரதேசத்தில் தான் போட்டியிடும் ஃபருக்காபாத் தொகுதியில் ஓட்டளித்தார். மும்பையில் பல பிரபலங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். மகாராஷ்டிர நவநிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே, நடிகர் அமீர்கான், நடிகை வித்யா பாலன் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் மும்பையின் வெவ்வேறு பகுதிகளில் ஓட்டளித்தனர். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு வியாழனன்று பிறந்த நாள் என்பதால் மகிழ்ச்சியுடன் வந்து ஓட்டு போட்டார். மும்பை வடகிழக்கு தொகுதியில் போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர் மேதா பட்கரும் மும்பையில் ஓட்டளித்தார்.